ஹாய், வெல்கம் டு இன்ஃபினிட் கிரியேஷன். திணை அரிசியில் சூப்பராக ஒரு ரெசிபி, திணை உப்புமா. பேசிக்காகவே திணை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தானியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே திணை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டு கார்டு கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3 கிளாஸ் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். அதோட 1 கப் அளவு திணை அரிசி, இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். திணை நல்லா வறுக்கணும். நம்ம நல்லா வறுக்க தான் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், உதிரியாகவும் கிடைக்கும். ஸோ நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். இது வறுக்கும்போது நமக்கே தெரியும், நல்ல ஒரு வாசனை வரும். அதோட நிறம் கொஞ்சம் மாறும். அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். நெய் ஆப்ஷனல், அவரவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக நெய் சேர்க்குறேன். இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு. இது கொஞ்சம் பொரிஞ்சிரட்டும். அடுத்ததாக கொஞ்சமாக கறிவேப்பிலை. இதில் 2 பச்சை மிளகாய் நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இந்த தாளிப்பு தான் திணை உப்புமாவுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இது இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவு பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம், 1 வெங்காயம் நல்ல பொடியாக சேர்க்குறேன், நறுக்கி சேர்த்தது சேர்க்குறேன். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் காய்கறி சேர்க்க போகிறோம். காய்கறி உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் ரெண்டுமே சேர்க்குறேன். மீடியம் சைஸ் கேரட் பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த எண்ணெயில் ஈஸியாக வதங்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன். அடுத்ததாக 4 பீன்ஸ், இதையும் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இந்த காய்கறிகள் கொஞ்சம் வதங்கணும், நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஓரளவு வதங்கியாச்சு. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். பேசிக்காக நம்ம உப்புமாவுக்கு மஞ்சள் சேர்க்க மாட்டோம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் மஞ்சள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்தா போதும். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டுலாம். காய்கறி எல்லாம் ஓரளவு வெந்து தான் இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச திணை அரிசியை சேர்த்துடலாம். இந்த திணை அரிசி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டதுமே நல்ல மொறுமொறுன்னு இருக்கணும். அதுதான் அது வறுக்கக்கூடிய பக்குவம். இது இப்போ கிளறி விட்டுலாம். திணை கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியும், காய்கறி தான் நிறையா இருக்குது. திணை கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், காய்கறி கண்ணுக்கு தெரியாது. திணை அரிசி அவ்வளோ வெந்து பொங்கி வரும். ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம இதில் வெந்நி சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம வெந்நி கொதிக்க வச்சுருக்கோம். நான் 1 கப் அளவு திணை அரிசி சேர்த்தேன். அதுக்கு ஈக்குவலாக 2 கப் அளவு வெந்நி சேர்க்கணும். கண்டிப்பாக வெந்நி தான் சேர்க்கணும். 1 கப்புக்கு 2 கப் வெந்நி சேர்க்கணும். ஒருவேளை அதுக்குள்ளே அரிசி வேகலை, திணை அரிசி வேகலை அப்படின்னா கூட ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். அது கடைசியில் தான் சேர்க்கணும். பட் 1 கப்புக்கு 2 கப் வெந்நி கரெக்டாக இருக்கும். இது இப்போ நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுலாம். ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு
10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கொதித்து தண்ணி வந்து சீக்கிரம் கெட்டியாயிரும், பட் அரிசி வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இருக்கு. இப்போ இதை கிளறி பார்க்கலாம். கரெக்டாக வெந்திருக்கு, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. பார்த்தீங்களா? இப்போ காய்கறியை விட திணை அரிசி தான் நிறைய இருக்குது. அடுத்ததாக ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை சேர்க்குறேன். மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கரண்டியில் எடுத்து தூவி விட்டிங்கன்னா அப்படியே அது உதிரி உதிரியாக விழும். இது நல்லா வறுத்தாச்சுன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். சூப்பரான திணை அரிசி உப்புமா சூடோட சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.